போரை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இராணுவம், அப்புறம் இராணுவம் கண்ட்ரோல்லையே அதிகாரம் போயிடும். தாங்கள் அரசியல் செய்ய முடியாது என்று பயப்படுகிறார்கள் அமைதியை விரும்பக்கூடிய பாகிஸ்தான் அரசியல்வாதிகள். ஏன்னா போர்னு வந்து அவங்களுடைய பதவியும் போயிடும், இராணுவத்துக்கு அதிகாரம் வந்துடும் அப்படின்னு. அதனால் இராணுவம் தான் இப்போ வந்து அந்த ஐஎஸ்ஐங்கிற ஒரு இயக்கத்தை இது அவங்களுடைய உளவு பிரிவை வச்சு இந்த தீவிரவாதத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கருணாநிதி எல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேர் வைக்கிற அளவுக்கு தகுதி உள்ளாங்க. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் கூட போயிலான ஆளுங்களை போயிட்டு அவங்க பல்கலைக்கழகங்கள்லாம் என்ன, நீ பல்கலைக்கழகத்துக்கு பேர் வச்சுட்டு போயிருக்க, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போகிறவன் கருணாநிதி பல்கலைக்கழகம்னா காரி துப்ப மாட்டானா? இருக்கிற வேலையும் கிடைக்காது. இந்த வழக்கு நீர்த்து போனதுக்கு காரணமே லஞ்ச ஒழிப்புத்துறை. அவன் எந்த ஒத்துழைப்பும் கொடுப்பதில்லை. அவன் தானே தண்டனை வாங்கி கொடுக்கணும். வழக்கை வந்து லஞ்ச வழக்கை போட்டவன் யார்? அவன் தான் மெயின் குற்றவாளி. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூலம் வாய்ப்பு மேகங்கள் தென்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. போர் மேகங்கள் தென்பட ஆரம்பித்து விட்டது. காஷ்மீர் தாக்குதலை அடிப்படையாக வைத்து காஷ்மீரில் தாக்கியது காஷ்மீர் தீவிரவாதிகள். அதுக்கு ஏன் பாகிஸ்தானோட நம்ம போய் போர் வரணும், போர் ஏற்பாடு பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரும். இந்தியாவில் ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ரா அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய விசாரணை நடத்துவாங்க. இதுக்கு பின்னாடி யார் அப்படிங்கிறதெல்லாம். தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறதுங்கிறது முதல்ல இருந்தே ரா கொடுக்குற ரிப்போர்ட். சிபிஐ இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்ம உள்நாட்டு சிபிஐ இடி இவங்கெல்லாம் ஒன்றுக்கும் நம்ம உள்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்குறவங்க. ராங்கிறது தான் முக்கியம், ஐபிங்கிறது முக்கியம். ஐபியும் இந்தியாவுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை தான் இது பண்ணுவாங்க, உளவு பார்ப்பாங்க. ஆனால் ரா வந்து தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உளவு பார்ப்பாங்க. அவர்கள் கொடுத்திருக்கும் செய்தி லஷ்கர்-இ-தொய்பா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் இதில் பாகிஸ்தானிலிருந்து ரொம்ப நாளாக செயல்படுது. இந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத இயக்கத்தை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அப்படிங்கிற உளவு அமைப்பு எல்லா உதவிகளையும் அவங்களுக்கு செய்கிறாங்க. பாகிஸ்தான்லேயே கேம்ப்ஸ் இருக்குது. கேம்ப்னா தீவிரவாதிகள் முகாம் இருக்குது. அங்கே தீவிரவாதிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க ஐஎஸ்ஐ உதவியுடன். ஐஎஸ்ஐ தான் வந்து ஒரு மறைமுக போரை இந்தியாவுடன் வெகு நாட்களாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு தீவிரவாதிகளுக்கு எப்படி குண்டு போடணும், எப்படி சண்டை போடணும், துப்பாக்கிகள் பயிற்சி, துப்பாக்கிகள் குண்டுகள் இதெல்லாம் சப்ளை பண்ணி ரொம்ப நாளாக ஐஎஸ்ஐ வந்து தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் லஷ்கர்-இ-தொய்பா தான் அவங்க வந்து தூண்டி விடுறாங்க. லஷ்கர்-இ-தொய்பா முன்னாடி அதுக்கு பின்லேடன் இருந்தார் முன்னாடி. அந்த பின்லேடன் அல்-கொய்தாலாம் வந்து பின்லேடன் இறந்ததோட இது போயிட்டாங்க. ஆனால் லஷ்கர்-இ-தொய்பா இன்னும் தீவிரவாத இயக்கம் மிக மிக கடுமையாக ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. இந்த லஷ்கர்-இ-தொய்பா அப்படிங்கிற தீவிரவாத இயக்கம் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்போடு இவங்களுக்கு தொடர்பு இருக்குது. அதனால் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் வந்து ஈராக்கில் இருக்காங்க. அங்கே பெட்ரோல்லாம் வர்றதுனால நிறைய பெட்ரோல்கள்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அவர்களுக்கு வந்து பணம் கொட்டுது. அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு பண உதவி பெரிய அளவில் செய்யலாம். பாகிஸ்தான் வந்து ட்ரைனிங், பயிற்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க, குண்டுகளை கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாத இயக்கம் ஆட்சியில் இருக்குது. அவர்கள் வந்து இப்போ குறைச்சிக்கிட்டாங்க, லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு அவளை உதவி செய்கிறது. ஸோ இந்த விஷயத்தை லஷ்கர்-இ-தொய்பாவை பாகிஸ்தான் வந்து ஆர்மி, அதாவது இராணுவம்
இவர்களுக்கு பயிற்சி கொடுக்குது, குண்டுகளை கொடுக்குது, இது கொடுக்குது. எங்கள் இதில் நம்ம நாட்டில் தீவிரவாத இயக்கத்துங்களுக்கு தீவிரவாதிகளை உள்ளே அனுப்புகிறது, குண்டு வெடிக்க செய்கிறது, மற்றபடி பொருளாதாரத்தை சீர்குலைக்க செய்கிறார்கள். போதை மருந்துகளை அங்கேருந்து கடத்தி இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, கள்ள நோட்டுகளை அடித்து உலாவ விடுறாங்க. இது எல்லாமே லட்சரூபா என்ற தீவிரவாத இயக்கம் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அது பிடிக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பாகிஸ்தானில் இருக்கும் அரசியல்வாதிகள் போரை விரும்பவில்லை. இந்தியாவுடன் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பதவியில் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க போரை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இராணுவம், அப்புறம் இராணுவம் கண்ட்ரோல்லையே அதிகாரம் போயிடும், தாங்கள் அரசியல் செய்ய முடியாது என்று பயப்படுகிறார்கள் அமைதியை விரும்பக்கூடிய பாகிஸ்தான் அரசியல்வாதிகள். ஏன்னா போர்னு வந்தால் அவங்களுடைய பதவியும் போயிடும், இராணுவத்துக்கு அதிகாரம் வந்துடும் அப்படின்னு. அதனால் இராணுவம் தான் இப்போ வந்து அந்த ஐஎஸ்ஐங்கிற ஒரு இயக்கத்தை இது அவங்களுடைய உளவு பிரிவை வச்சு இந்த தீவிரவாதத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து காஷ்மீரில் நேற்று நடந்த இந்த வன்முறையில் இவங்க ராவோட ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த லஷ்கர்-இ-தொய்பா என்ற தீவிரவாத அமைப்புக்கும் நேற்று நடந்த அந்த ஒரு குண்டு துப்பாக்கிச் சூடுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க காஷ்மீரில். 4 பேர் கொடுத்த வாக்குமூலமும் லஷ்கர்-இ-தொய்பாவுடன் இவர்கள் தொடர்பு வைத்திருந்தது தெரிய வருது. அதனால் இந்தியா என்ன நினச்சிட்டாங்க, இது சாதாரணமாக வெறும் காஷ்மீர் தீவிரவாதிகள் மட்டும் வந்து சுட்ட இது துப்பாக்கி சூடு கிடையாது, இதற்கு பின்னணியில் பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு தொடர்பு இருக்கிறது. லஷ்கர்-இ-தொய்பாவுக்கு அத்தனை உதவிகளையும் பாகிஸ்தானின் இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இது இந்த பிரச்சனை நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடினமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பாகிஸ்தான்காரவங்களும் 2 நாட்களுக்குள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்ட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட காவல்துறை பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், அவங்க சாதாரண குடிமகன்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 2 நாளைக்குள்ளே காலி பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் மிரட்டுறாங்க. சில பேர் பாகிஸ்தானியர்கள் சில பேர் இன்றைக்கே இந்தியாவை விட்டு போக ஆரம்பித்து விட்டார்கள். பாகிஸ்தான் தூதரகத்தில் கேக்கு வாங்கிட்டு போகிற வீடியோ வந்திருக்கு. Cake for what is the celebration for? Are you from Pak High Commission? What is this? Sir, are you from Pak High Commission? Are you from Pakistan High Commission? Where are you from, What sir? is this? What is this cake for? What is this cake for? खाली ओकेजन 28 लोग मरे, थोड़ा सा बताइए ना, दुख है इस बात का? What is this? आप कहाँ से आए हैं? Where are you from, sir? आप बता दीजिए सर, कहाँ से हैं आप? எதற்காக கேக் வாங்கிட்டு போனாங்க? ஆனால் சில செய்திகள் என்ன சொல்லுது, இந்த 25 பேரை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதை கொண்டாடுவதற்காகத்தான் பாகிஸ்தான் தூதரகத்தில் கேக்குகள் கொண்டு வரப்பட்டு சில அங்கே வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதனால் பாகிஸ்தானுக்கு இது வந்து முன்னாடியே தெரியும், அவங்களுக்கு வந்து இதில் தொடர்பு இருக்குங்கிறதுக்காகத்தான் அத்தனை பாகிஸ்தானியர்களையும் இந்தியாவை விட்டு வெளியேற சொல்கிறார்கள். 48 மணி நேரம் கெடு, எல்லாம் வெளியில் போங்கங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இனிமேல் எந்த கிரிக்கெட் போட்டியும் பாகிஸ்தானுடன் விளையாடுவதில்லை என்று BCCI முடிவு எடுத்திருக்கிறது. போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. ஏற்கனவே அவங்க விளையாடுறதில்ல இந்தியாவில் வந்து அவங்கள வந்து இந்தியாவில் எந்த போட்டியும் அவங்க விளையாடுவதில்லை நமது இந்திய கிரிக்கெட். அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் போய் விளையாடுறது இல்லை. இந்த IPL எல்லாம் வந்து பாகிஸ்தான் வீரர்கள் யாருமே இல்லை. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களில் பல திறமையுள்ளவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் புலம்புறாங்க, நாங்கள் கிரிக்கெட் வாழ்க்கையே போச்சே, IPLலாம் போனால் எங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கிடைக்குமே அப்படின்னு. அதனால் வெளிநாடுகளில் வேர்ல்டு கப் அந்த மாதிரி வச்சா அவங்களோட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானோட விளையாண்டா வெளிநாடுகளில். இப்போ அதுக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். இனிமேல் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் இது கிடையாது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு குண்டு என்ன போட்டாங்கன்னா, பாகிஸ்தானியர்களுக்கு இனி இந்தியா வருவதற்கு வீசா கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி விட்டுட்டாங்க. இவ்வளவு முடிவையும் எடுக்கிறாங்கன்னா, ராவுடைய அறிக்கைப்படி பாகிஸ்தானுக்கு இந்த 25 பேரை தீவிரவாதிகள் சுட்டதில் தொடர்பு இருக்குங்கிறதுக்கு வலுவான ஆதாரம் கிடைத்ததனால்தான் இவ்வளவு கடினமான முடிவுகளை இந்தியா எடுத்திருக்கிறது. இப்போ திருமாவளவன் சொல்கிறாரு, திருமாவளவன் இவ்வளவுக்கும் காரணம் நம்ம தாங்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிக்கல் 370 நீங்கள் எடுத்தீங்க, அதனால தான் இந்த துப்பாக்கி சூடுலாம் நடக்குது. இது மாதிரி அரசியல்வாதிகள்
நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் என்னத்தை சொல்கிறது, இப்படியெல்லாம் பேசினேன். ஒரு தேசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம போயிட்டு பாகிஸ்தானுக்கு நமக்கு பிரச்சனை, அவன் தூண்டி விடுறான் தீவிரவாதிகளை, அவங்க வந்து துப்பாக்கி சூட்டு நடந்து கொள்றானா, இதுலேயுமா கேவலமான அரசியலை கொண்டு வருவீங்க? ஒரு நாட்டு இந்த நாட்டில் உட்காந்து இந்த நாட்டில் விளையிற சாப்பாடை சாப்பிட்றீங்களே, சிரிக்குமா உங்களுக்கு? நீங்கள்லாம் எப்படி நல்லா இருப்பீங்க? ஒரு தேசப்பற்று இல்லாதவன் மனிதனா? அப்போ 370 நீக்குனாங்கன்னா அதை நீக்கிறதுக்கான இதை கொண்டு அந்த அரசியல் சட்டத்தில் எழுதுனதே வந்து அம்பேத்கர் தானே. அம்பேத்கரை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களே. அப்போ இதில் வந்து அம்பேத்கர் வந்து 370 கொண்டு வந்தால் நாட்டுப்பற்றோடு அதை நீக்கணும் வருங்காலத்தில்னு தான் ஜனாதிபதி நினைத்தால் நீக்கலாம்னாரு. அதைத்தான் வந்து பாஜக பண்ணுறாங்க. இதுலேயுமா கேவலமான அரசியலை பேசுவீங்க? இப்போ நீக்கினதுனால தான் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குங்கிறீங்களே. இதற்கு முன்னால் காஷ்மீரில் துப்பாக்கி சூடு நடக்கவில்லையா? அது சொல்லுங்கள். இந்த ஆர்டிக்கல் 370 நீக்குவதற்கு முன்னால் எவ்வளவு தீவிரவாத விஷயங்கள் நடந்திருக்கு, எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள். 370க்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதை பேசுவதற்கான நேரமாக இது? போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் இதிலேயுமா போய் கேவலமான அரசியலை பேசுவீங்க? அதனால் இப்போ இது கடைசியாக மிக மிக கடினமான முடிவை வந்து நான் சொன்ன முடிவுகளுக்கு அப்புறம் மிக கடுமையான ஒரு முடிவை இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து அப்படிங்கிற நதி வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஓடக்கூடிய ஒரு நதி. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த நதி வந்து நம்ம ஆதிக்கத்தில் இருக்குது. நாம் அந்த நதியை வந்து நம்ம பக்கத்தில் இருந்து தடுத்து நிறுத்தினோம்னா இது பாகிஸ்தானுக்கு தண்ணியே கிடைக்காது. இப்போ நம்ம காவேரியில் நமக்கும் கர்நாடகாவுக்கும் போட்ட ஒப்பந்தம் மாதிரி 1924 நமக்கும் கர்நாடகாவுக்கும் காவேரி ஒப்பந்தம்னு போட்டாங்க. அதில் காவேரி தண்ணீரை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத போட்டாங்க. அதே மாதிரி சிந்து நதிநீர் ஒப்பந்தம்னு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1947 சுதந்திரம் அடைஞ்சோன்னா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு இதிலிருந்து நீரை இந்தியா விட்டு கொடுக்க வேண்டும், நம்ம காவேரியில் கர்நாடகா விட்டு கொடுத்த மாதிரி அவர்களுக்கு விட்டு கொடுக்கணுங்கன்னு ஒப்பந்தம். 1948 ஒரு வருஷத்தில் அந்த ஒப்பந்தம் காலாவதியான உடனே இந்தியா வந்து அந்த சிந்து நீரை நிறுத்தினாங்க. ஒப்பந்தம் போயிடுச்சுன்னு நிறுத்தினா மிகப்பெரிய பிரச்சனை வந்து 17 லட்சம் ஏக்கர் வந்து விவசாயங்கள் பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து அதுக்கான பல நாடுகள்கிட்ட வந்து பஞ்சாயத்து வச்சு அவங்கெல்லாம் வந்து அவங்க விவசாயமே போயிடும் அப்படின்ட்டு மறுபடியும் புதுப்பிச்சு 1960 சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கையெழுத்தாச்சு. அதனால் இந்த சிந்து நீரை வந்து இப்போ நம்ம நினைத்தால் தடுத்து விடலாம். இப்போ கர்நாடகா நினச்சா காவேரியிலேருந்து வர்றதை இடையில டேம் கட்டுறான்ல, அந்த டேம்லேருந்து திறந்து ஏன் விடுறான்னு அவன் நம்ம மேலே உள்ள பாசத்தில் விடலை. டேம் நிரம்பி போச்சுன்னா அவனால் அங்கே சேமிக்க முடியாது, அதனால் திறந்து விடுறான். இப்போ அதே மாதிரி சிந்து நீரை நாம் தடுத்து விட்டோமானால் 17 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து விவசாயம் நிலங்கள் பாகிஸ்தானில் பாதிக்கப்படும். பாகிஸ்தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிதி நெருக்கடிகள் இருக்காங்க. விலைவாசிகள்லாம் கண்டபடி உயர்ந்துருச்சு. பாகிஸ்தான் ஒரு போரை தாங்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் இல்லை. அதனால் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இனி காலாவதி ஆகிவிட்டது, நாங்கள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இது பண்ண மாட்டோம், நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு இந்தியா சொன்னால் 17 லட்சம் ஏக்கர் போயிடும் பாகிஸ்தான் விளைநிலங்கள். இதுக்கு பாகிஸ்தான் என்ன பதில் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இது ஒரு போரை அறிவிச்சிட்டாங்க இந்தியா. தண்ணீரை நிறுத்தினாங்கன்னா இது போருக்குரிய அறிகுறி தான் அப்படின்னு சொல்லி அவங்க முப்படைகளையும் தயார் நிலையில் வச்சுட்டாங்க. ஏவுகணைகள் எல்லாம் இப்போ நேற்று வந்து ஏவுகணைகள்கிட்ட பரிசோதனையெல்லாம் நடத்திட்டாங்க. இந்தியாவும் முப்படைகளையும் ரெடியாக வச்சுட்டாங்க. அதனால் இந்தியா ஏதோ ஒரு திட்டத்துடன் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பலுச்சிஸ்தான்னு சொல்லி பாகிஸ்தானில் ஒரு மாகாணம் இருக்குது, அவங்க ஏற்கனவே தனி நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் காஷ்மீரில் ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார். அந்த காஷ்மீரில் அந்த பகுதியை மீட்டெடுப்பது என்பது பிஜேபி அரசாங்கத்தின் ஒரு எஜெண்டா. அதாவது ஆர்டிக்கல் 370 மாதிரி அந்த இதை வந்துக்கிட்டு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கும் காஷ்மீரை வெளியில் எடுக்கணும், நமக்கு கொண்டு வரணுங்கிறது பிஜேபியோடைய திட்டங்களில் ஒரு திட்டம். அது நம்ம நாட்டுக்கு நல்லதுங்கும் போது நம்ம வரவேற்கத்தான் ஆகணும். அதனால்
காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் காஷ்மீரை மீட்பதற்கு இதை இந்தியா உபயோகிப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால் இப்போ இவங்க கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இந்தியா அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சதுனால இனி எந்த தண்ணீரும் பாகிஸ்தானுக்கு போகாது. பாகிஸ்தான் பெரிய பிரச்சனைகள் மாட்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. இதே மாதிரி பங்களாதேஷை நமக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சீனாவோட சேர்ந்துக்கிட்டு பங்களாதேஷ், ஏன்னா பங்களாதேஷை சேர்ந்த பிரதமர், முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்தியா. இப்போதைக்கு அங்கே தலைமை பதவியில் இருக்கும் யூனுஸ் என்பவர், அவர் சீனாவின் ஆதரவாளர். அவர் சீனாவுக்கு ஆதரவு நிறையா கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ஃபியூஸை பிடுங்கணுங்கிறதுக்காக மோடி இப்போ என்ன பண்ணாருன்னா, இது ஒரு நல்ல திட்டம். என்னென்னா, பங்களாதேஷின் பொருட்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறதுக்கு அங்கே துறைமுகம் அவ்வளவு இல்லை. வான்வெளியே போகக்கூடிய இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, விமான இதெல்லாம் அவ்வளவு இல்லை. அதனால் இந்தியா நமது விமானத்தளங்களையும் நமது இவங்க துறைமுகத்தையும் அவர்கள் ஏற்றுமதிக்காக கொடுத்துருந்தாங்க. அதனால் நிறைய அவங்களுக்கு லாபம் வந்தது, செலவு மிச்சமாச்சு. இப்போ பங்களாதேஷுக்கு எதிராக ஆல்ரெடி குண்டை போட்டாங்க. இனிமேல் பங்களாதேஷ் எங்களுடைய விமானத்தளங்களையும் எங்களுடைய போர்ட்டு துறைமுகங்களையும் உபயோகப்படுத்த முடியாது. காரணம், எங்களுக்கே நிறையா அதில் தேவைகள் இருக்குது, இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால் இப்போ வங்காளதேசத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வருங்காலத்தில் பாதிக்கப்படும். வங்காளதேசம் நமது காலில் விழுகிறது தவிர வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட அதே மாதிரி இப்போ சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய ராஜதந்திரமான முடிவு. அவங்க பாகிஸ்தான் ரொம்ப இதாகி போயிடுவாங்க, கலகலத்து போயிடுவாங்க. ஒரு போர் மட்டும் வந்தால் பாகிஸ்தான் இலங்கை மாதிரி திவாலாவாயிடுவாங்க. இதே பிரச்சனையில் மோடி இலங்கையிலும் இந்த ராஜதந்திரத்தை உபயோகித்திருந்தால், இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்வது போல் நடித்த சீனா அவர்களின் துறைமுகத்தை 99 வருஷம் லீஸுக்கு எடுத்த மாதிரி, அப்போ இலங்கை பொருளாதாரத்தில் தவிக்கும் போது, பொருளாதார பற்றாக்குறையில் தவித்து கொண்டிருந்த போது ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடையாக கொடுத்த நமது இந்திய அரசாங்கம் கச்சத்தீவு எனக்கு 99 வருஷத்துக்கு எழுதி கொடுன்னு சொல்லி எழுதி வாங்கியிருந்தால் அதுவும் மிகப்பெரிய ராஜதந்திரமான ஒரு நடவடிக்கையாக இருந்திருக்கும். மீனவர்களும் பாதிக்கப்படுறது பெருமளவு குறைந்திருக்கும். அதனால் இப்போ இது பங்களாதேஷுக்கு எதிராகவும் வங்காளதேசத்துக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்தியா எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கை ராஜதந்திரமான நடவடிக்கை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஆனால் இந்த நடவடிக்கையால் போர் மூலக்கூடிய அளவுக்கு நிலைமை வரலாம். அப்படி வந்தால் இந்தியா போரை சமாளிக்கும் அளவிற்கு அவர்களுக்கு நமக்கு பொருளாதார வசதி இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் போரை எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இல்லை. அதனால் வருங்காலத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் வரலாம். இந்த போரில் பாகிஸ்தான் சிதைக்கப்பட்டுவிடும். பாகிஸ்தானின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போய்விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலுச்சிஸ்தான் போன்ற தனி நாடும் கேட்கும் மாநிலங்கள் தனி நாடுகளாக பாகிஸ்தான் பல பிரிவுகளாக உடைவதற்கும் வாய்ப்புண்டு. பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் காஷ்மீரும் நமது கைக்கு வர வாய்ப்புண்டு. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காஷ்மீரில் மிக மிக சாதாரணமாக 25 பேர் சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நடந்ததுக்கு சின்ன விஷயமாக நம்ம நினச்சோம். ஏன்னா இங்கே இப்போ காஷ்மீரை பொறுத்தவரை சுட்டுக் கொள்வது சர்வசாதாரணம். ஆனால் இதில் மத ரீதியாலாம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. அதனால் நம்ம என்ன நினச்சோம், எப்போவும் காஷ்மீரில் நடக்கிற மாதிரி இந்த கொலைகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம நினச்சோம். ஆனால் இன்றைக்கு எந்த லெவலுக்கு இது போயிருக்குன்னா மிகப்பெரிய போர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருக்கு. இதே ஸ்டாலின் சட்டசபையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்டாலினுக்கு நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு நாட்டை பாதித்த ஒரு விஷயம், ஒரு இரங்கல் தீர்மானம் சட்டசபையில் போட உங்களுக்கு துப்பு இருந்ததா? 25 பேர் செத்துருந்தான். ஒரு இரங்கல் தீர்மானம் போட வேணாமா ஸ்டாலின்? அந்த 25 பேருக்கும் ஒரு அனுதாபத்தை தெரிவிச்சிங்களா சட்டசபையில்? கச்சடாவை என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் வெக்கமே இல்லை, மான ரோஷமே உங்களுக்கு இல்லை. நாட்டை பற்றின ஒரு இது கொஞ்சமாச்சும் வர வேணாம். கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் இது அமைக்கிற நேரமாக அது. அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும். வெக்கமாக இல்லையா உங்களுக்கு?
கருணாநிதி எல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேர் வைக்கிற அளவுக்கு தகுதி உள்ள ஆளா? 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் கூட ஃபெயிலான ஆளுங்களை போயிட்டு அவங்க பல்கலைக்கழகம்லாம் என்ன? நீ பல்கலைக்கழகத்துக்கு பேர் வச்சுட்டு போயிடுவையா? அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போகிறவன் கருணாநிதி பல்கலைக்கழகம்னா காரி துப்ப மாட்டானா? இருக்கிற வேலையும் கிடைக்காத கும்பகோணத்துக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ராஜதந்திரமா அவருக்கு திருப்பி கொண்டு வருவதுன்னு முதலே முடிவு பண்ணிட்டார். அப்பாவுக்கு கொண்டு வருவது அதை எப்படி போய் செய்கிறார் என்றால் செல்வப்பெருந்தகை விட்டு பேச வர்றார். எல்லா தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று செல்வப்பெருந்தகை கருணாநிதி பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் சட்டசபையில் பேசுகிறார். இந்த ஜி.கே. மணி பாமக அவரும் பேசுகிறார். முத்தமிழறிஞர்னு பேர் வச்சதே நான், நீ பேர் வைப்பையா? கூப்பிடுறவன் இருக்கான் அவன் திமுக காரணம் தவிர பேர் சொல்லி தானே கூப்பிட்றான் கருணாநிதி. அந்த கலைஞருங்கிற பட்டத்தையே அவனும் கூப்பிடுறது. முத்தமிழறிஞருங்கிற பட்டம் வேறு அவன் திமுக சுவரொட்டியில் ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க, வேறு எவன் கூப்பிட்றான்? அதனால் அவங்கள விட்டு பேச வர்றாரு. உடனே அவங்க 2 பேரும் கருணாநிதி அவர்கள் பேரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். உடனே இவர் எதிர்த்து கும்பகோணம் பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதி பேர் வைக்கிறோம்னு வச்சுட்டார். கேட்டால் ஏன் படிக்காத ஆளுகளை ஏன் பட்டு இதை வச்சு பல்கலைக்கழகத்துக்கு இப்போ பேர் வைக்கிறீங்க? வெக்கமா இல்லையா? கொஞ்சமாச்சும் தகுதி வேண்டாமா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. ஏன் காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரையில் வச்சாங்களே, அவரும் ஒன்றும் படிக்கலையே, அப்படி இருக்கும்போது கருணாநிதிக்கு ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறோம். எம்ஜிஆர் படிக்காதவர் தானே, எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு வைக்கலையா, அப்போ அவங்களுக்கு வைக்கும்போது கருணாநிதிக்கு வைக்கக்கூடாதா அப்படின்னு இந்த திமுககாரங்க கேட்குறான். அதனால தான் அந்த திமுககாரனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன், காமராஜர் படிக்காதவர் தான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் படித்தார் அப்படி வச்சுக்க. ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகளை அவர் கட்டினார், மாணவர்களுக்கு கல்வியை உருவாக்கினார் இல்லை. அதுக்காகத்தான் எம்ஜிஆர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம்னு வச்சதுக்கு காரணமே கல்விகள் கூடங்களை நிறைய கட்டினார் அப்படின்னா. எம்ஜிஆருக்கு ஏன் வச்சாங்க? அவரும் படிக்காதவர், அவர் 3ஆம் கிளாஸ் தான் படித்தார். அவருக்கு ஏன் பல்கலைக்கழகம் வந்தாங்கன்னா அவரது ஆட்சியில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை அவர் உருவாக்கினார் தெரியுமா? எத்தனை என்ஜினியரிங் கல்லூரிகளை அவர் உருவாக்கினார் தெரியுமா? அத்தனை பேருக்கும் இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூ கிடைச்ச தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போகிறானா? எம்ஜிஆர் உருவாக்கியது என்ஜினியரிங் காலேஜ் தான் காரணம். மருத்துவக் கல்லூரியை அவர் என்ன கட்சிக்காரனுக்காக கொடுத்தாரு? ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்னு மருத்துவக் கல்லூரின்னு உடையாருக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் தன்னிகர் பல்கலைக்கழகங்களில் ஒரு பல்கலைக்கழகமாக அவர் உருவாக்குனது இன்றைக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. இவங்கெல்லாம் படிக்கலைனாலுமே கல்விக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன். அதே கருணாநிதி அதே ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜை 1989 ஆட்சிக்கு வந்தோடனே பேரம் பேசினாரா இல்லையா உடையார்கிட்ட? எனக்கு எதிர்க்க இருக்கிற நிலங்கள் எல்லாம் கொடு, இல்லைன்னா உன் கல்லூரியை மூடி விடுவேன்னு பேரம் பேசினார். அதனால் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர் தான் அவர் கருணாநிதி. இதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவன் உதயகுமார் கொல்லப்பட்டது யாரால்? அப்படிப்பட்டவருக்கு ஒரு கொலை குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டவருக்கு நீங்கள் பல்கலைக்கழகத்தில் அவர் பேரில் வைக்கிறது எந்த வகையில் நியாயம்? கும்பகோணம் பல்கலைக்கழகம் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து படிக்கிறவங்க வேறு யூனிவர்சிட்டியில் படிங்க. இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் பேரை பார்த்த உடனே உங்களை தகுதி இல்லாதவர்கள்னு தான் நினைப்பாங்க. எத்தனை பேர் பாருங்கள், மதர் தெரேசா பேரில் வச்சுருக்காங்க. அன்னை தெரேசா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டின்னு வச்சுங்க. இங்கே அண்ணா பல்கலைக்கழகம்னு அவராச்சும் ஒரு MA படித்தார்ப்பா, 2 MA படித்தார், கொஞ்சம் அறிவுள்ள பேச்சு தாற்றல் உள்ளவர். கருணாநிதி பேரை எப்படி நீங்கள் வைக்கிறீங்க? கல்விக்கு என்ன செஞ்சார் கருணாநிதி? கல்வி தந்தைன்னு அவர் சொல்ல முடியுமா? அதனால் தான் சொல்கிறேன், கும்பகோணம் பல்கலைக்கழகத்திற்கு கருணாநிதி பெயர் வைத்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வியாளர்கள்லாம் நாளைக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பதன் மூலம் தங்களுடைய பேரை இழந்துடுவாங்க. அவங்க திறமைசாலிகள் படித்தவர்கள்னு இருக்கும். ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால மற்றவர்கள் அவர்களை இதாக தான் பார்ப்பாங்க. ஒரு அவமான சின்னத்தில் படித்தவங்க தான் நினைப்பாங்க. அப்போ படித்தவங்க படிப்புக்குரிய மரியாதை போயிடும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து இந்த நேரத்தில் அதிமுகவில் பார்ட்டி வச்சுருக்காங்க எம்எல்ஏக்கள். இதுவும் நான் என்ன சொல்கிறேன், தேசமே பெரிய கவலையில் இருக்குது. அதாவது ஒரு சின்ன பையன் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னா, அப்பா இறந்து போயிட்டார், கண் முன்னாடியே அவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறான்.
அனுபவத்தை சொல்லும்போது அப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் சந்தித்து ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசுகிறார். அப்போ பேசும்போது அந்த பையன்கிட்ட அப்பா போயிட்டானப்பா, உனக்கு ஆண்டவன் துணை நிற்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன பையன் சொல்கிறான், எனக்கு ஆண்டவனே அப்பா தானே அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிறுவர்கள்லாம் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அதிமுக நீங்கள் பிரியாணி விருந்து வைக்கலாமா? எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அந்த பணத்தை அந்த இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு கொடுத்து உதவலாம்ல. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு வேணாமா? எந்த நேரத்தில் எதை நடத்துகிறது? அந்த ஸ்டாலின் சட்டசபையில் ஒரு இரங்கல் தீர்மானம் கூட போடல அப்படிங்கிறது எப்படி கேவலமான விஷயமோ அதே மாதிரி நீங்கள் அதிமுக இந்த டைமில் போய் கூவத்தூர் மாதிரி விருந்து வச்சது மிகவும் தவறான விஷயம். ஏன்னா உங்களுக்கு வேறு இது கிடைக்கல. அந்த வேலுமணின்னு ஒரு புரோக்கர், நீங்கள் இந்த எல்லாம் எப்படியா மந்திரியாக இருந்தீங்க? கேவலம் ஏன் அந்த நாட்டுக்கு புரோக்கர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் எடப்பாடிக்கு இதெல்லாம் தெரியுதா? இல்லை அவரும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதனால் அதிமுக புரிஞ்சுக்கங்க. நாடே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கும்போது ஒரு பிரியாணி விருந்து நீங்கள் வைக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது ஸ்டாலினை சந்தித்தார் வைகோ. என்ன சந்திக்கிறது பெரிய விஷயமா? ஸ்டாலினை சந்திக்கிறது வைகோ, 2 பேரும் கூட்டாளிகள் தானே. அன்னைக்கு 2Gயில் கொள்ளையடித்த பணமெல்லாம் பட்டியாக அண்ணா அறிவாலயத்துக்கு போனதுன்னு சொன்னவர் தானே வைகோ. சாதிக் பாஜா கொலை வழக்கில் இவர் தான் குற்றவாளி, ஸ்டாலின் தான் சொன்னவர் தானே வைகோ. அன்னைக்கு என்ன திமுக செயலாளருக்கு இருக்கிற அறிவு கூட அவருக்கு கிடையாது. இலங்கை பிரச்சனைனாலே என்னன்னு தெரியாதுன்னு ஸ்டாலினை வர்ணித்தவர் தானே வைகோ. இன்றைக்கி போய் சந்தித்ததுன்னு அவர் காலில் தான் விழுந்துட்டாரு. என் கட்சியே வேணாம், என் பையனுக்கு ஒரு MP எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுங்க போதும்னு காலில் விழுந்தவர் தானே வைகோ. அவர் போய் ஸ்டாலினை சந்திப்பதில் என்ன பெரிய இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யசபா இது முடியுது. வைகோவுக்கு ராஜ்யசபா பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் MP ஆகணும். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் ராஜ்யசபா MP தேர்தலுக்கு இது வரப்போகுது, தேர்தல்னு வரப்போகுது. மொத்தம் 6 MP தமிழ்நாட்டில் காலி ஆகுது. அதில் 4 MPக்கள் திமுகவுக்கும் 2 MP அதிமுகவுக்கும் போக போகுது. அதில் திமுகவுக்குரிய 4 MPயில் கமலஹாசனுக்கு ஒரு MP ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அது இவருடைய ரெக்கமெண்டேஷன், உதயநிதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உறவு இந்த விக்ரம் படத்துலேருந்து ரொம்ப பலமாயிடுச்சு. அதனால் இவர் சொல்லிட்டார் உதயநிதி, அப்பா நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதோட 100 கோடி பணமும் கொடுத்துட்டோம், போன எலெக்ஷனுக்காக நம்மளோட அலையன்ஸ்னு சொல்லி அவர் ஆளையே நிறுத்தலை, ஒரு MP கூட கொடுக்கல. அதனால் ராஜ்யசபா MP கொடுங்கன்ட்டார். ஸோ 4 திமுக MPயில் 1 MP கமலஹாசனுக்கு போயிடுச்சு. இப்போ வைகோ கேட்குறாரு, என்ன ஒரு MP அங்கே. அது இப்போ ஸ்டாலின் விழித்து கொண்டுமோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறாராம். ஏன்னா கட்சிக்காரன் சண்டைக்கு வருவானே, அப்போ மீதி 3 கட்சிக்காரனும் கொடுத்தா தான் முடியும். இதில் உதயநிதி ரெக்கமெண்டேஷனே அவ்வளோ கொடுத்துருக்கார். இப்போ MP பதவியை தேர்தல் காங்கிரஸுக்கு திமுக காரன் தான் விவரமாயிட்டான். சினிமா நடிகைகளை போய் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறான். சினிமா நடிகை சொன்னால், உதயநிதிகிட்ட சொன்னால் முடிஞ்சு போச்சு. 2-3 சினிமா நடிகை இருக்காங்க, பேர் தெரியும், சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க பேரை சொல்லிட்டு அவங்க உதயநிதிக்கு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. MP மந்திரி எல்லாமே. அதனால தான் அந்த சினிமா நடிகைகள் விவரமாக என்ன பண்ணுறாங்க, நம்மளால் மந்திரி ஆகிறான், நம்மளால் MP ஆகிறான்ட்டு எனக்கு இத்தனை கோடி கொடு, எத்தனைக்கு கோடி கொடுன்னு அவங்களும் பேரம் பேசுகிறாங்களாம். அப்படி பேரம் பேசப்பட்டு உதயநிதி ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சு. இதில் வைகோவுக்கு எங்கே கொடுக்குறது? அதனால் வைகோவுக்கு இந்த தடவை MP பதவி கோவிந்தா. வைகோவுக்கு MP பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறது இவர்கள் 2 பேரும் மீட்டிங் போட்டாலும் சந்தித்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்த துரைமுருகன் இன்னொரு வழக்கு, ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக சொத்து செலுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்கள் விடுதலை பண்ணிடுச்சு. உயர்நீதிமன்றம் அதை ரத்து பண்ணிவிட்டு திரும்பி எடுத்தாங்க. இப்போ இன்னொரு வழக்கு, அதுலேயும் ரிலீஸ் ஆகிட்டார், கீழ் நீதிமன்றங்கள் விட்டுட்டான். இப்போ ஹைகோர்ட்டு திரும்பி எடுங்கணும். இந்த கீழே இருக்கிற நீதிமன்றம் தான் ஏன் விடுதலை பண்ணுறான்? அப்போ நீதிமன்றம் பணம் வாங்கிட்டானா, நீதிபதி பணம் வாங்கிட்டானான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த கீழே இருக்கிற நீதிமன்றங்களில் விடுதலையானான அதில் நீதிமன்றம் அக்யூஸ்டு இல்லை, நீதிபதி அக்யூஸ்டு இல்லை. உண்மையான அக்யூஸ்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒருத்தன் இருக்கான். அது அதிமுக ஆட்சியில் அவன் தான் கேஸை போட்டான். இப்போ திமுக ஆட்சி வந்துருச்சுல, அவன் ஒரு மாவட்ட செயலாளர். இவன் வழக்கையே போய் ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறான்.
ஜட்ஜு கூப்பிட்றாரு, எங்கப்பா டைம் வேணும், சாட்சிகள் எங்கப்பா, எல்லாத்தையும் மறைச்சு அவனே லஞ்ச ஒழிப்புத்துறையே சாட்சிகளை வராதையா, ஆட்சிக்கு எதிராக சொல்லாதையா, துரைமுருகனை காப்பாற்று, பொன்முடியை காப்பாற்றுன்னு இந்த வழக்கு நீர்த்து போனதுக்கு காரணமே லஞ்ச ஒழிப்புத்துறை. அவன் எந்த ஒத்துழைப்பும் கொடுப்பதில்லை. அவன் தானே தண்டனை வாங்கி கொடுக்கணும். வழக்கை லஞ்ச வழக்கை போட்டவன் யார்? ஸோ அவன் தான் மெயின் குற்றவாளி. அவனால தான் எல்லா இதுவும் போகுது. இப்போ உயர் நீதிமன்றம் 2 வழக்குகளை எடுத்து துரைமுருகனை மறுபடியும் விசாரிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் போதாது, விசாரிச்சா மட்டும் போதாது. அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணோம்னா, துரைமுருகனை மந்திரி பதவி விட்டு தூக்குங்க. அவர் மீது 2 லஞ்ச வழக்குகள் இப்போ ஆரம்பிக்க போகுது. அவரை மந்திரி பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் உத்தரவை போடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த டாய்லெட்டு பத்திரிகை, தமிழ்நாட்டின் டாய்லெட்டு பத்திரிகை முரசொலி, அதில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இது எழுதிக்கிட்டே இருக்கான் கட்டுரை. 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா அது மொத்தமே 100 பேர் கூட படிக்கிறது இல்லை, எல்லாம் வாங்கி மூடி வச்சுருவாங்க. ஆனால் அது என்ன பண்ணுவான், இன்டர்நெட்டில் யூடியூப்பில் இந்த மாதிரி போட்டிருக்கோம் முரசொலியில்னு எழுதுவான். அது மாதிரி ஒரு இதை போட்டிருக்கான். என்னென்னா, இன்றைக்கி தலைப்பு பார்த்திங்கன்னா, வாஜ்பாய் காலம் வேறு, மோடி காலம் வேறு, இதுதான் தலைப்பு. அவர் என்ன சொல்கிறார், 1999 பாஜகவில் இருக்கும்போது வாஜ்பாய் பிஜேபியோட போய் கூட்டணி வச்சான். திமுக வச்சு மந்திரி பதவி, முரசொலி மாறனுக்கெல்லாம் மந்திரி பதவி இங்கே அனுபவிச்சாங்க. அப்போ காரி துப்புறான்லாம். இன்றைக்கி கேட்குறான், ஏயா போனேன், ஏன் போகிறேன் அப்படின்னு. அப்போ பாஜக மதவாத கட்சின்னு ஏன் 99 போய் கூட்டணி வச்சேன்னு கேட்குறான். இதுக்காகவே இந்த கட்டுரை எழுதியிருக்கான். வாஜ்பாய் காலம் வேறு, மோடி காலம் வேறு அப்படின்ட்டு என்ன எழுதுகிறான், வாஜ்பாய் காலத்தில் கடிவாளம் கருணாநிதி கையில் இருந்ததான், இப்போ கடிவாளம் அவங்க கையில் இல்லையாம் அப்படின்னு வாஜ்பாயை பாராட்டி போட்டிருக்கான். வாஜ்பாய் காலத்தில் ரொம்ப பேருக்கு தெரியாது. 1999 இளைஞர்கள்லாம் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். 1999 கடிவாளம் இவங்க கையில் இருந்ததுன்னு சொல்கிறான். கடிவாளம் எப்படி இவங்க கையில் இருக்கும்? 99 பிஜேபி ஜெயித்தது 182 சீட்டு, இவன் திமுக 12 சீட்டு, 10 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சது, வெறும் 12 சீட்டு. 12 சீட்டு இருக்கிற திமுகட்ட 182 சீட்டு வாங்கின வாஜ்பாய் கடிவாளத்தை கையில் கொடுப்பாரு. அதனால் இவங்களை அடக்கி வச்சுருந்தார், ஊழல் பண்ணக்கூடாது. சில முட்டாள்தனம் பண்ணார் வாஜ்பாய். கருணாநிதியை கைது செய்யும்போது ஏன் கைது செஞ்சேன்னு கேட்டார். ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அங்கே அனுப்புங்கன்னார், நிறைய வேலை பண்ணார். முரசொலி மாறன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை மூஞ்சியில் குத்தினார், முகமது அலின்னு. அப்போ கூட முரசொலி மாறன் மேலே நடவடிக்கை எடுக்க விடலை. எல்லாத்துக்கும் மேலே முரசொலி மாறன் உடம்புநிலை சரியில்லாங்கும் போது இலாக்கா இல்லாத மந்திரி, இப்போ அவர் கொடுத்தார்ல செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின், அது மாதிரி முரசொலி மாறனுக்கு இலாக்கா இல்லாத மந்திரின்னு கொடுத்து பல கோடி ரூபா பில்லு அரசாங்கத்திட்டருந்து கட்டினார் வாஜ்பாய். வாஜ்பாய் சாதாரண இல்லை, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணார். அப்போ கடிவாளம் அவங்க கையில் இல்லை. ஆனால் உங்களுக்கு 12 சீட்டு இருக்குது, இவங்களை பகிச்சிக்கக்கூடாதுன்னு தான் பண்ணார். ஆனால் கடிவாளம் இப்போ எங்கள் கையில் கடிவாளம் இல்லைங்கிறான் முரசொலி. ஆனால் இப்போ தான் உண்மையிலேயே உங்கள் கையில் கடிவாளம் இருக்குது. கனிமொழி கையில் கடிவாளம் இருக்குது. கனிமொழி என்ன செஞ்சாலும் சாதிக்கிறார், எப்படி சாதிக்கிறாருன்னு தெரியல. எப்படி கடிவாளம் கையில் இருக்க தூத்துக்குடி சீட்டு டம்மியால் போடு, அப்போ கடிவாளம் உங்கள் கையில் தானே இருக்குது. G2 இது ரைடு அடிக்கிறான், இன்கம் டேக்ஸ் ரைடு. டெல்லிக்கு போகிறாரு, ஏர்போர்ட்டில் பார்க்குறாரு ஸ்டாலின், நிர்மலா சீதாராமன், மறுநாள் நின்று போச்சே. அப்போ கடிவாளம் யார் கையில் இருக்குது? இவங்க கையில் இப்போ இருக்குது. எப்படி நாணயம் வந்தது? கடிவாளம் இவங்க கையில். 80 அடி சிலை எப்படி வந்தது? கடிவாளம் இவங்க கையில். இடி இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பொன்முடி வழக்கிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இது வருது. ஆனால் அட்டர்னி ஜெனரல் வாய் திறக்க மாட்டேங்கிறான். பாஜகலேருந்து யார் அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ தான் திமுக கடிவாளத்தை கையில் வச்சுருக்கான். யாரை பிடிக்கணுமோ கரெக்டாக பிடிச்சி ஒவ்வொன்றிலையும் தப்பித்து விடுகிறான். ஆனால் அன்றைக்கி வாஜ்பாய் இருக்கும்போது வெறும் 12 சீட்டை வச்சு இவன் கையில் கடிவாளம் இல்லை. ஆனால் வாஜ்பாய் சில உதவிகளை செய்தார் அப்படிங்கிறது தான் அன்றைக்கு நடந்த அரசியல் நிகழ்வு. இன்றைக்கு நடந்ததை நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கடிவாளம் யார் கையில் இருக்குங்கிறத நீங்களே புரிந்திருப்பீர்கள் அப்படிங்கிற செய்தியும் இறுதி செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.